கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதியில் புகுந்துள்ள காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மார்டின் அளித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் பெருநாயக்கம்பாளையம் அரசு அச்சக குடியிருப்புக்குள் இன்று அதிகாலையில் 2 காட்டு யானைகள் நுழைந்திருக்கின்றன. நாம் இருக்கக்கூடிய இந்த அரசு அச்சக குடியிருப்பிற்கு அருகே இருக்கக்கூடிய இந்த முள்வேலி பகுதியில் தான் இந்த 2 காட்டு யானைகளும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றன. இந்த 2மே ஆண் யானைகள். இந்த 2 காட்டு யானைகளுமே இங்கிருந்து, அதாவது அதிகாலை வேளையில் உணவு தேடி இந்த மலையை விட்டு இறங்கி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தாண்டி இந்த பகுதிக்கு வந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த காட்டு யானைகள் வழிதவறி இந்த முள்வேலிகள் தற்சமயம் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. இவற்றை விரட்டும் நடவடிக்கையில் வனத்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த காட்டு யானைகளை மிக அருகாமையில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றன. இந்த முள்வேலிகள் இருக்கக்கூடிய இரண்டு காட்டு யானைகளையும் மிகவும் 20 அடி தூரத்தில் மிகவும் நெருக்கமாக அந்த மக்கள் வந்து வேடிக்கை பார்த்து செல்கிறார்கள். இவற்றை விரட்டும் இவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாமல் இந்த யானைகளையும் காட்டுக்கு விரட்ட வேண்டும் நினைப்பில் வனத்துறை செயல்பட்டு வருகிறார்கள். மேலும் இந்த காட்டு யானைகளை மீண்டும் மேற்தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் விரட்டுவதற்காக இங்கே யானைகள் பாதுகாப்பு குழுவினர், அதேபோல் வேட்டைத்தடுப்பு குழுவினர் இங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். பகல் பொழுதிலே கோவை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த காட்டு யானைகளை காட்டுக்குள் விரட்டும் முயற்சியில் சற்று தொய்வு ஏற்பட்டாலுமே இவை மக்கள் நடமாட்டம் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் மற்றும் சாலையில் செல்ல வாய்ப்புள்ளது. எனவே இந்த பொதுமக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு மீண்டும் இன்று மாலையில், அதாவது மாலை 5 மணிக்கு மேல் இந்த காட்டு யானைகளை பட்டாசு வைத்து விரட்டும் நடவடிக்கையிலும் இந்த வனத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஜே மார்டின்.